அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டேஸ்ட் வேற லெவல் சேனல்ல ரவையை வச்சு சீப்பு சுருள்னு ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சீப்பு சுருள் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 200 கிராம் ரோஸ்டட் ரவா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா ஓமம் எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், மாவு பிசைறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ அடுத்தது நம்ம ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மிக்சிங் பவுலில் மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருள் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம். மிளகுத்தூள், சாட் மசாலா, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கஸ்தூரி மேத்தி, உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுடலாம். இதை நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு இதை நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை தண்ணியை உறிஞ்சோம் அப்படின்றதுனால நம்ம இதுக்கு போதுமான அளவு தண்ணியை ஊற்றி 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு ஒரு சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடணும். ஒரு மூடி போட்ட ஒரு பவுலில் வச்சு இதை ஊற விடணும். இதுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை அப்ளை பண்ணி மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு இப்போ பிசைஞ்சு இப்போ இதை ஊற விட போகிறோம். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மாவு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக இதை நம்ம உருட்டிட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து அதை பின்பக்கமாக அதை திருப்பி இந்த மாதிரி தட்டி சுருள் சுருளாக இதை சுருட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை எடுத்துக்கலாம். எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சு காய விடுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற நம்ம இந்த சுருளெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லோ ஃப்ளேமில் தான் வேக வச்சு எடுக்கணும். எண்ணெய் ரொம்ப குடிக்கும்னு நினைக்காதீங்க. இது எண்ணெயே இந்த மாவு குடிக்கவே இல்லை. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா செவக்கட்டோன்னு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இதோட கலர் எவ்வளோ அழகாக ப்ரௌன் கலரில் இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை அலங்கரிக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை உருவி போட்டு இதில் பொரிச்சு எடுத்து அது மேலே போட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.